கிஸ்ன்னு பேருக்குனால வல்கராவோ வேற மாதிரி இருக்குன்னு நிறைய பேர் நினைப்பாங்க. நாங்களே அப்படிதான் நினைச்சோம். பட் அந்த மாதிரி இது இல்லை. ஃபேமிலியாக பார்க்கலாம். நல்ல படம். 80 கிட்ஸ்லேருந்து 2K கிட்ஸ் வரையும் இருக்கிற லவ் வந்து ஒரு படத்தில் ஃபுல்லாக காட்டணும்னா எப்படி காட்டணுமோ அந்த அளவுக்கு காட்டிடுச்சு. கவினுக்கு ஒரு கம்பேக்னு சொல்லலாம். அவருக்கு இந்த லவ் சப்ஜெக்ட் தான் நல்லா வருது. அதுபடி பார்த்தா இந்த படம் அவருக்கு நல்ல கம்பேக் தான். கிஸ் படம் ரொம்ப நல்லா இருக்குது. கவினுக்கு ஒரு கம்பேக்காக படமாக இருக்கும். அதுக்கு முந்தைய படங்களோட இந்த படங்கள் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. நம்ம டான்ஸ் மாஸ்டர் தான் வந்து இந்த படத்தை வந்து டைரக்ஷன் பண்ணியிருக்காரு. அவர் என்ன காமெடி பண்ணாரோ நம்ம பீஸ்டெல்லாம் அவர் காமெடி பண்ணி பார்த்துருக்கோம். அந்த பொண்ணுக்கோசரம் என்ன வேணா பண்ணுற மாதிரி ஒன்று இருக்குல்ல, அந்த மாதிரி கொண்டு வர்றாங்க. அது சூப்பராக நல்லா இருந்துச்சு. டிஃப்ரெண்டான லவ் ஸ்டோரி தான். அந்த டைட்டிலே அந்த படம் பார்த்தா எனக்கு அந்த புரியும். அவர் கிஸ்ஸே அடிக்க மாட்டாரு. ஒரு கிஸ் அடிச்சதுனால என்ன பிரச்சனை வரும் அப்படிங்கிறதுக்கோசரம் அந்த படம் நல்லா இருக்கு. சூப்பராக இருக்கு. ஃபேனு அதனால வந்தோம். திருப்தியாக இருக்கு. எல்லாரும் வந்து பார்க்கலாம் ஃபேமிலியா. சூப்பராக இருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா காமெடியாக போதும். செகண்ட் நல்லா காமெடி. கிளைமேக்ஸ் எமோஷனலாக நல்லா முடிச்சிட்டாங்க. சூப்பராக இருக்கு. ஏன்னா ரொமான்ஸ் சீன்லாம் ரொமான்ஸ் தான் படமே. படம் ஃபுல்லாக ரொமான்ஸு காமெடி தான். ஜாலியாக பார்க்கலாம். எல்லாரும் வரலாம். கவின் கம்பேக் கண்டிப்பாக கம்பேக் தான். அவன் அதாவது சொல்லுவான். நம்ம படம் நம்ம தான் பார்க்கணும். படத்தில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா மெயினாக வந்து ஒரு பழைய காலத்து கதை மாதிரி கொண்டு போயிட்டு ஒரு லவர்ஸ் வந்து கிஸ் அடிக்கும்போது அது வந்து கதாநாயகனுக்கு வந்து ஒரு ஃப்ளாஷ் ஆகுதுங்க. பின்னாடி என்ன நடக்குமோன்னு ஒரு ஃப்ளாஷ் ஆகுது. அதுதான் கதையாக கொண்டு போகிறாங்க. அது சுவாரஸ்யமாக இருக்குது. அப்போ அதை அவனுடைய வாழ்க்கையில பாதிக்கும் போது அது எப்படி வந்து திருத்தி மாற்றிக்கலான்ற ஒரு ஆப்ஷன் வந்து வருது. அதில் மாற்றி இது பண்ணி ஜாயின் பண்ணிக்கிறாங்க. ஃபேமிலியோட அப்படி இருக்கிற மாதிரி கதையை கடைசியாக முடிச்சிருக்கு. ஃபேமிலியாக கண்டிப்பாக பார்க்கலாம் சார். நல்லா தான் இருக்கு. இது நல்லா தான் இருக்கு. நல்லா இருக்கு ப்ரோ. இது யூஸ்வல் கான்செப்ட் தான். பட் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணியிருக்காங்க. ஒரு டைம் பார்க்கலாம். நல்லா இருக்கு. லவ் ஸ்டோரி சூப்பராக இருக்கு. சூப்பராக இருக்கு. நல்லா நடிச்சிருக்கு. கொஞ்சம் காமெடி இருக்கு, லவ் இருக்கு, எல்லாமே. ஃபர்ஸ்ட் ஹாஃப் கூட செகண்ட் ஹாஃப் நல்லா இருக்கு. சக்சஸ் ஆயிடுச்சு. ரொம்ப சுமாராக தான் இருக்கு படம். அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் எதுவுமே பண்ணல. ஓகே, பட் ஒன்றும் பெருசாக இல்லை படம். ஏதோட அவரோட ஃப்ரெண்டோட நேம் அப்படியே தூக்கி வச்சுட்டாங்கன்னு நினைக்கிறேன். அந்த ஹிஸ்டாரிக்கல் நேமோட வச்சிருக்காங்க. நெல்சன் ஒரு அந்த ஹிஸ்டாரிக்கல் நேமில் தான் ஆரம்பிக்கிறாங்க. அப்புறம் அந்த ராஜாவுக்கு வந்து லவ்னா பிடிக்காது. யாராவது ஒருத்தர் லவ் பண்ணாங்கன்னா போட்டு எரி விட்டுருவாரு, இல்லைன்னா கொண்டுருவார். ரெண்டில் ஏதாவது ஒன்று பண்ணுவார். அதே கரண்ட் சுச்சுவேஷன்லையும் நடக்கும். நம்ம மாவீரன் நம்ம எந்த மாதிரி பார்த்தோமோ அந்த மாதிரி இருக்கும். இவருக்கு லவ் பிடிக்காம இருக்கும். அதை வந்து திருத்திக்கிட்டு அவர் ஒரு விஷயம் பண்ணுவார் இந்த படம் ஃபுல்லாகவே. அது ஒரு மாதிரி நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. கிஸ்னால தான் அவருக்கு அந்த ஃப்ளாஷ்பேக் எல்லாம் தெரியும். அவங்க அடுத்தது என்ன நடக்குது, அதுக்கு முன்னாடி என்ன நடக்குது, அவங்க எப்படி லவ் பண்ணாங்க எல்லாத்தையும் வந்து அந்த கிஸ் பண்ணும்போது தான் அவருக்கு வந்து அந்த ஞாபகங்கள்லாம் வரும். அதனால் அதை வந்து இந்த படத்தில் வந்து இது ஒரு ஃபேண்டஸ்டி. நம்ம லாஜிக்லாம் பார்க்காம லவ்லாம் வச்சு பார்த்தோன்னா ஒரு மாதிரி நல்லா இருக்கும். கண்டிப்பாக இருக்கும். கவின் சூப்பராகவே பண்ணியிருக்காரு. இதில் வந்து ஒரு ஆட்டிடியூட் மாதிரி ஒன்று பண்ணியிருப்பாரு. அந்த ஆட்டிடியூட் வந்து இந்த படம் ஃபுல்லாகவே இருக்கும். அது ஒரு மாதிரி நக்கல் நையாண்டி அது மாதிரிலாம் இருக்கும். அது ரொம்ப சூப்பராக பண்ணிக்க. அப்புறம் நம்ம VTV கணேஷ் அவர் தான் அந்த படம் ஃபுல்லாக வந்து தூக்கி சாப்பிட்டு போயிட்டே இருக்கிறாரு. அவர் பண்ணுற காமெடியில் வந்து எல்லா இடத்துலையும் வந்து ஒர்க் அவுட் ஆகுது. அதுக்கப்புறம் இந்த ஒரு சின்ன பையன் ஒரு யூடியூப்கார ஒருத்தன் பண்ணுறான். நீ இல்லை, அந்த லப்பர் பையன் ஒருத்தன் பண்ணியிருப்பான். அந்த நம்ம கோலமா கோயிலால் மாதிரி ஒருத்தன் இருப்பான்ல, அந்த பைத்தியக்கார மாதிரி. அது மாதிரி இதுலேயே ஒருத்தன் பண்ணியிருப்பான். அவன் சூப்பராக பண்ணியிருக்கான். மோஸ்ட்லி இதில் இந்த படத்தில் நடித்தவங்க எல்லாருமே ரொம்ப சூப்பராக பண்ணிக்கிறாங்க. லேக் தான் இருக்கும். கண்டிப்பாக லேக் இருக்கும். சில இடத்துல லாஜிக் மிஸ்டேக் ஆகுது. நம்ம அதெல்லாம் உட்காந்து பார்த்துட்டோம்னா படம் அப்புறம் போர் அடிக்க ஆரம்பிச்சிடும். அதனால் அதெல்லாம் பார்க்காம நம்ம கதையை நோக்கி ஒரு அரை மணி நேரம் ஆகுது ஒரு கதைக்குள்ளே போகிறதுக்கு. அது வந்து பாட்டு ஃபஸ்ட்டு இதுலேயே 2 பாட்டை கொண்டு வந்துடுறாங்க. அதனால் ஒரு மாதிரி லைட்டாக போர் அடிக்கிற மாதிரி. அதுக்கப்புறமேட்டு கதைக்குள்ளே போன வாட்டி ரொம்ப சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக ஒர்த்து டு வாட்ச் தான். ஆனால் ஃபேமிலியாக உட்காந்து பார்க்க முடியுமான்னு தெரியல. லவ்வர்ஸாக உட்காந்தானா ஜாலியாக என்ஜாய் பண்ணி பார்க்கலாம். விட்டுருக்காங்க. லீடு மாதிரி ஒன்று விட்டுருக்காங்க. அது நீங்கள் படத்தை பார்த்து வச்சுக்கோங்க. 2K கிட்ஸ் இல்லை, கர்மா வரைக்கும் போயிட்டு வந்திருக்காங்க. ஸோ எல்லாத்துக்குமே லவ் பெஸ்ட். அது இந்த ATMல வரும் இல்லையா, விஜய்க்கு அந்த ஒரு ஃப்ளாஷ்பேக் மாதிரி. அதே மாதிரி அவர் கிஸ் பண்ணால் ஃப்யூச்சரில் என்ன ஆகும்னு அந்த ஒரு ஃப்ளாஷ்பேக் ஒன்று வரும்.
அதுக்காக அந்த கிஸ். ஹீரோயின் அயத்திக்கும் இதுக்கும் அப்படியே ஆப்போசிட்டா இருக்கும், அந்த மாதிரி இருக்கும். அதே மாதிரி கலரிங் டேஸ்ல எப்படி பண்ணிருக்காங்க சாங்ஸ் நல்லாவே இருக்கு. டே கொஞ்சம் கம்முன்றா. பிடிச்ச சீன் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஹீரோயினோட ஃப்ரேம் தான் நல்லா இருக்கும். ஹீரோயோட பேர் தான் மொத்தம் பிரீத்தி அசாமி ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து ஃபுல் மூவ் ஆகும். ஃபர்ஸ்ட் கதை பிடிவியோட கவினோட இதெல்லாம் வந்துட்டு இருக்கும். செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் லேக் ஆகும். அவனா தூங்கிட்டான் ஃபர்ஸ்ட் ஹாஃப்லேயே. ஒர்த் அவுட் டு வாட்ச். பட் நல்லா யார் போட்டாங்கன்னு தெரில. ஓகே, நல்லா பண்ணியிருந்தாரு. கண்டிப்பாக கம்பேக் தான். அவர் இந்த மாதிரி லவ் சப்ஜெக்டாக பண்ணால் நல்லா இருக்கும். நல்லா இருக்குங்க. கொஞ்சம் லேகு அவ்வளோதான், அது ரொம்பலாம் இல்லை, ஓரளவுக்கு மீடியமாக தான் இருக்குது. ரொம்ப பெருசாக எடுத்துக்க முடியாது, ஒரு நார்மலான ஆவரேஜ் ஃபிலிம் தான் இது. ஆனால் கொஞ்சம் நாம் வந்து இது கனெக்ட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கு. அது ஒரு முத்தம் கொடுத்ததுக்கு அப்புறம் ஒரு விஷயம் நடக்குது, அதனால அப்படி வச்சிருக்காங்க. அதனால தான் இந்த நேம் வச்சாங்களான்னு தெரியாது. ஆனால் ஒரு முத்தம் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் அந்த ஒரு சில விஷயம்லாம் படத்தில் நடக்குது. தாராளமாக பார்க்கலாம்.